வள்ளலார் சந்திரன் கிட்ட போய் பேசியிருக்காருங்க. சரிங்களா? என்ன கேட்குறாரு அப்படின்னா இங்க பாரு வெண்ணிலா, நிலவு கிட்ட கேட்குறாரு, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், எனக்கு அதுக்கு ஒரு வழி சொல்லித்தா அப்படின்னு அந்த வெண்ணிலா கிட்ட போய் கேட்குறாரு. அந்த நிலாவும் என்ன பண்ணிடுறது, இவர் கேட்ட உடனே அந்த வழியை சொல்லி கொடுத்துருது. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, அவர் தன்னை அறியறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிடுறாரு. தன்னை அறியும் நிலைக்குள்ள போறாரு. அவர் இந்த நிலையை அடைகிறாரு. ஒளி தேகமாயி கரைஞ்சிடுறாரு. இப்போ இந்த இடத்துல அப்ப நம்மளும் சந்திரன் கிட்ட போய் பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த வழி கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்போ உடனே இதை நான் பேசின உடனே நீங்க கேட்டுட்டு வானத்துல எப்பெல்லாம் முழு நிலவு வருதோ போய் உட்காந்துட்டு, வெண்ணிலாவே எனக்கு ஒரு தந்திரத்தை சொல்லி கொடு, நான் ஞானம் அடையணும்னு கேட்டீங்கன்னா கிடைக்குமானா, ஒரு 1000 பௌர்ணமி போனாலும் கிடைக்காது. ஏன்? அந்த வெண்ணிலா என்னவா இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாமா நம்ம இந்த வீடியோக்குள்ள போய். இதுக்கு பேர் தான் சித்தர்களின் பரிபாஷைன்னு சொல்றது. இது சித்தர்களோட பரிபாஷையில முதல் பரிபாஷையா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தர போறேன். சித்தர்களோட முறையில நடையில வள்ளலாரும் ஒரு சித்தர் தான். சித்தர்களின் கூட்ட மரபில் வந்தவன் யான்னு சொன்னவர் வள்ளலார். இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, சித்தர்களையே அவர் வேற மாதிரி பேசினாரு, அவர் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாருன்னு சொன்னாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. அவர் பேசினது வேற ஒரு சாரார. அதை பத்தி நம்ம பின்னாடி போகும்போது பார்க்கலாம். இப்ப அது நமக்கு தேவையில்லை. வெண்ணிலான்னு சொல்லப்படுறதும், சந்திரன்னு சொல்லப்படுறதும், நிலான்னு சொல்லப்படுறதும், மதின்னு சொல்லப்படுறதும் நம்மளுடைய மனதை தாங்க. சித்தர்களோட பரிபாஷையில இந்த மனம் அப்படிங்கிறத மதின்னு குறிப்பிடுவாங்க. இதே நம்ம உடம்புக்குள்ள இருக்க ஆதாரங்களை பத்தி பேசும்போது அந்த இடத்துல மதி அப்படின்னாங்க அப்படின்னா நம்ம உடம்புல இடகலைன்னு அர்த்தம். இந்த இடகலையும் பிங்களையும் உடம்புல வெவ்வேறு பகுதிகளில் இருக்கு. அது பின்னாட்கள்ல பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வள்ளலார் என்ன பண்றாரு, அவருடைய மனதுகிட்ட போறாரு. மனதுகிட்ட போய் கேட்கிறாரு, எனக்கு நான் தன்னை அறிஞ்சு நான் அந்த இன்பத்துல திளைக்கணும், எனக்கு அதுக்கான ஒரு வழியை சொல்லி கொடு மனமே அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இந்த மனம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல நமக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதே வள்ளலார் தான் என்ன சொல்றாருன்னா மனமே மடப்பயலே அப்படின்னு சொல்றது, குரங்கே அப்படின்னு சொல்லி அந்த மனதை அடக்கி வைக்கணும்னு சொல்றாரு. அப்போ இவ்வளோ அசுத்தமா கேவலமான நிலைகள்ல, இது தப்பான வார்த்தைகள் கிடையாது, கீழ்த்தரமான இருக்கிற நிலையில இருக்கிற மனதுகிட்ட நம்ம போய் ஒரு தந்திரம் கேட்டா அது சொல்லி தரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா மாட்டாது. இல்ல என்ன சொல்லும், திடீர்னு இந்த ஒரு குரு இருக்காரு, அங்க போ இங்க போ எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு சொல்லும். ஆனா இப்ப வள்ளலார் கேட்ட மனம் என்ன மாதிரி இருக்கும்? இப்போ நம்ம பாமர மக்களா இருக்கும்போது இருக்கிற இந்த அசுத்த மனதுகிட்ட கேட்டிருப்பாரா, இல்ல வேற என்ன மாதிரியான மனதுகிட்ட கேட்டிருப்பாரு? இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்துறேன் நான் இந்த கேள்வியை உங்ககிட்ட. அப்ப அது மனம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, மிகுந்த பக்குவப்பட்ட மனமா இருந்திருக்கும். இந்த இடத்துல மனம் பக்குவப்படணும்னா அப்ப அதுக்கு என்ன ஒரு விஷயம் வரும்? இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம உள்ள போய் சிந்திச்சு பார்ப்போம். இந்த மனம் பக்குவப்படணும், மனம் தெளிவு பெறணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு விஷயம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, நீங்க எதை வச்சு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க? எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்? நம்மளுடைய அறிவை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். கரெக்டுங்களா? இது யானை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம், இது பூனைன்னு தெரிஞ்சுக்கிறோம், நெருப்பு சுடுன்னு தெரிஞ்சுக்கிறோம், காற்று குளிரா அடிக்கும்னு தெரிஞ்சுக்கிறோம், நீர் சூரியனுக்கு ஏற்றால் போல மாறும்னு தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியுது? நமக்குள்ள இருக்கிற அறிவுங்கிற ஒரு விஷயம் நமக்கு சொல்லி தருது. கரெக்டுங்களா? இந்த அறிவை தான் என்ன பண்ணணும்னா, இந்த அறிவை வச்சுதான் இந்த மனதை நம்ம என்ன படுத்தணும்னா பக்குவப்படுத்தணும் அப்படின்னு சித்தர் பெருமக்கள் சொல்றாங்க. இததான் சிவானந்த பரமஹம்சர் என்னவா சொல்லிட்டு போயிருப்பாருன்னா, பெண்ணை ஆண் அடக்கி ஆள வேண்டும்னு சொல்லியிருப்பாரு. இது உடனே இந்த காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு மாதிரி ஃபெமினிசம்குள்ள போயிட்டு என்னென்னமோ சொல்றாங்களே, எப்படி ஆண்கள் பெண்களை அடக்கி ஆளலாமா அப்படின்னு. இது வெளியே இருந்து பார்க்கும்போது ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பாதிக்குது. இது தவறு. ஆனா சித்தர்களோட அந்த நிலைகள்ல அவங்களோட பரிபாஷை என்ன சொல்றாங்கன்னா, அறிவு என்பது ஆணாகவும் மனம் என்பது பெண்ணாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அறிவாகிய ஆண் இந்த இடத்துல மனமாகிய பெண்ணை அடக்கி ஆள வேண்டும். இது ரெண்டும் ஒண்ணு சேரணும். இந்த சேர்க்கை சேர்ந்தா மட்டும்தான் நமக்கு இறைவனை பார்ப்பதற்கான கதவுகள் திறக்கப்படும், அந்த வழிகள் காட்டப்படும்னு சொல்றாங்க. இப்ப புரியுதுங்களா இந்த ரகசியம் எப்படி வருதுன்னு? வள்ளலார் மனதுகிட்ட போய் கேட்கிறாரு, எனக்கு ஒரு தந்திரம் சொல்லுன்னு. அந்த மனம் சொல்லி கொடுத்துருச்சு. இந்த மனம் எப்படிப்பட்ட மனமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசுத்தமான மனமா இருக்காது. அப்ப இந்த மனம் என்ன மாதிரியான மனதுல இருக்கும்னா, ஒரு பேரறிவோட துணை கொண்டு இருக்கிற மனமா இருக்கணும். அப்ப இந்த மனதை தெளிவுபடுத்துறதுக்கு யாரு தேவைப்படுறாங்க? அறிவு. அப்போ இப்ப நம்ம நார்மலா இருக்கிற இந்த அறிவை வச்சு இந்த மனதை கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் உங்க மனதுகிட்ட பேசி பாருங்க. இந்த பாட்டை பார்க்காத, இப்ப உங்க 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 மனசுக்குள்ள திடீர்னு இப்ப கூலின்னு ஒரு படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த படத்துல இருக்க சில பாடல்கள், சில காட்சிகள் நீங்க படத்துக்கு போய் பார்த்துட்டு வரீங்க. இந்த மனதுக்குள்ள திரும்பி 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 அது ஓடிட்டே இருக்கும். உங்க மனசுகிட்ட இந்த பாட்டை இப்ப எனக்குள்ள பாட வைக்காது, இந்த காட்சிகளை காட்டாத, நிறுத்துன்னு உங்க அறிவு போய் மனதுகிட்ட சொன்னா உங்க மனம் நிப்பாட்டுதா? நிப்பாட்டுறது இல்லை. கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல வள்ளலார் எந்த அறிவை வச்சு இந்த மனதை எப்படி கட்டுப்படுத்தி இருப்பாரு? இன்னும் கொஞ்சம் சிந்தனையை ஆழப்படுத்தும் நம்ம இந்த இடத்துல. அப்போ இந்த அறிவுங்கிறது வந்து நார்மலா நம்ம இந்த இக வாழ்க்கைக்கு பயன்படுத்துற அறிவா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஆமா, இந்த இக வாழ்க்கைக்கு பயன்படுத்துற அறிவு தான். ஆனா இந்த அறிவை வந்து வள்ளலார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இன்னும் நுட்பப்படுத்தி இருக்காரு, ஆழப்படுத்தி இருக்காரு, தெளிவுபடுத்தி இருக்காரு, சக்திப்படுத்தி இருக்காரு. இந்த அறிவை எப்படி வந்து நம்மளால நுட்பம், ஆழம், சக்திப்படுத்த முடியும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போதுதான் வந்து வள்ளலார் கொடுத்த அற்புதமான ஒரு சாதன முறை இருக்கு. அததான் வந்து விசாரம்னு சொல்றாரு வள்ளலார். விசார பயிற்சிகளை வந்து நீங்க பொறுமையா ஆரம்பிக்க 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 உங்களுடைய அறிவானது என்ன பண்ணும் அப்படின்னா, அறிவோட இன்னொரு பெயர் தான் அவேர்னஸ். எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தனோட அறிவு கூர்மையாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அவனுக்கு அவேர்னஸ் ஷார்ப்பா இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தன் அவேரா ரொம்ப ஒரு இடத்துல இருக்கானோ, ரொம்ப க்ளோஸா ஃபோக்கஸா கவனிக்கிறானோ அவ்வளோக்கு அவ்வளோ அவனோட அறிவு வந்து ரொம்ப ஷார்ப் ஆகும். சரிங்களா? உங்களோட அவேர்னஸ் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக உங்களோட கண்கள் சிமிட்டுறதுல இருந்து எல்லாமே கம்மியாகும். இதை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த அவேர்னஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய விழிப்புணர்வு தன்மை, விழிப்புத்தன்மை, என்னைக்கு ஒருத்தனுக்கு விழிப்புணர்வு அதிகமாகுதோ அன்னைக்கு அவனுக்கு விழிப்புத்தன்மை கண்டிப்பா ஏற்படும். அப்போ உங்களோட வாழ்க்கையில விழிப்புணர்வை கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்திப்படுத்த என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய அறிவு வந்து அளவுக்கு மீறி விழிக்க ஆரம்பிக்கும். அதை தான் வந்து வள்ளலார் என்ன சொல்றாருன்னா விசாரம்னு. நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, உங்களுக்கு இன்டெரக்டா நான் விசாரம் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ ஆரம்பத்துல வள்ளலார்னு நான் ஆரம்பிச்சேன். அவர் எப்படி கட்டுப்படுத்தினாரு? மனம்னு சொன்னேன். அந்த மனம் எப்படி இருந்துச்சு? நார்மலான மனமா, சுத்த மனமான்னு போனோம். சுத்த மனம் தேவை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணும்? மனமை சுத்தமாக்குற அளவுக்கு அறிவுக்கு நுட்பம் இருக்கணும், அறிவு இருக்கணும்னு சொன்னேன். அப்போ அறிவு இருக்கணும் அப்படின்னா அந்த அறிவு எந்த அளவுக்கு நுட்பமா இருந்தா இந்த மனதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு யோசிச்சோம். அப்போ இந்த அறிவு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அறிவை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரே ஒரு டூல் என்ன அப்படின்னா அவேர்னஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த அவேர்னஸ் அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அறிவோட தன்மை ஜாஸ்தி ஆகும்னு பார்த்தோம். இந்த இடத்துல இன்னும் பின்னாடி போகும்போது இதுக்குதான் வள்ளலார் என்ன பயிற்சி கொடுத்திருக்காருன்னா விசாரம் அப்படின்னு. நம்ம விசாரம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியவே இப்ப இவ்வளவு நேரமா வந்து நம்ம விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். இதற்கு பேர் தான் உண்மையான விசாரம். அததான் வள்ளலார் வந்து அவர் சொல்லுவாரு, உங்க உடல்ல எல்லா பக்கமும் ரோமங்கள் இருக்கு, ஆனா ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல மட்டும் ரோமம் இல்லையே, ஏன்னு கண்டுபிடின்னு சொன்னாரு. இந்த கைகள்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து முடி ரோமம் இருக்காது, பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்காது, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இருக்காது, இந்த இடங்கள்ல இருக்காது, இந்த காதுகள்ல வந்து இந்த சில இடங்கள்ல இருக்காது. ஏன் இந்த இடங்கள்ல எல்லாம் ரோமம் இல்ல, ஏன் சில இடங்கள்ல மட்டும் அதிகமான ரோமங்கள் இருக்கு? உங்க கை கடியில இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதிகமான ரோமம் வளருது, சிரசுல ஏன் இவ்வளவு வளருது? இதெல்லாம் எதனால நடக்குது? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நீங்க இப்படியே விசாரத்தை போக 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 என்ன ஆகுனா, விசாரம் அதிகமாக ஆக அறிவோட நுட்பத்தன்மை அளவுக்கு மீறி அபரிவிதமா பெருக ஆரம்பிக்கும். அறிவோட நுட்பத்தன்மை அதிகமாச்சுன்னா அந்த அறிவுக்கு இந்த மனம் ஆட்டோமேட்டிக்கா கட்டுப்பட ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ஆணிற்கு பெண் கட்டுப்படுவது அப்படின்னு சொல்றது. நம்ம வெளியே வந்து ஆண் பெண் கட்டுப்படுத்துறதெல்லாம் உண்மை கிடையாது. உங்களுக்குள்ளேயே ஆணும் இருக்கு, உங்களுக்குள்ளேயே பெண்ணும் இருக்கு. சரிங்களா? சிவனும் உங்களுக்குள்ளேயே, சக்தியும் உங்களுக்குள்ளேயே இருக்கு. இது ரெண்டையுமே வந்து நீங்க வந்து உங்களோட பயிற்சிகளுக்குள்ள போக 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 கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னா இரண்டுமே வந்து ஒன்று சேர ஆரம்பிச்சிடும். இது ரெண்டும் அறிவு ஒரு பக்கம், மனம் ஒரு பக்கம் இருக்கு. இது ரெண்டும் அறிவும் மனமும் ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுடைய விழிப்புத்தன்மையோ அபரிவிதமா ஆகும்போது விழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும், ஆன்ம விழிப்பு ஏற்படும். இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் ஆன்மா அப்படிங்கிற அந்த சொர்க்க வாசலுக்குள்ள இருக்க இறைவனை நம்மளால பார்க்க முடியுமே தவிர, அது வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் வெளியே பண்ணலாம், எத்தனை கோயில்களுக்கு வேணாலும் பண்ணலாம். இந்த விழிப்பு நிலை அதிகமாகாம தவம், தியானம், நீங்க கண்ணை மூடி கஷ்டப்பட்டு இப்படியே உட்கார்ந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் அது வந்து வேலைக்கு ஆகாது. அதனாலதான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, உங்களுடைய விழிப்புத்தன்மை அதிகமாக்கறதுக்காக தான் வந்து நம்மளுடைய பயிற்சிகளை வந்து முருகன் யோக கலையில குறிப்பிட்ட சில மெத்தட்ஸை வந்து அவேர்னஸை வந்து ஷேர் பண்றதுக்காக கொடுக்கறதுக்கான காரணம். ஏன் வந்து தனித்தனியா வந்து காலையில இரவு புத்தி சித்தம் அகங்காரம்னு எல்லாத்துக்கும் பயிற்சிகளை பிரிச்சு கொடுக்குறோம்னா அப்பதான் வந்து ஒவ்வொன்றுமே நுட்பமாகும். வெறுமனே உங்களுடைய அறிவு மட்டும் நுட்பமா பத்தாதுங்க. அறிவு ஒரு பக்கம் நுட்பமாகணும், உங்களோட புத்தின்னு சொல்லப்படக்கூடியதும் சரி, சித்தம் சரி, அகங்காரம் சரி, மனம், இது எல்லாமே ஷார்ப்பானா மட்டும்தான். இப்ப எப்படி வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு டீச்சர் தேர்ந்தெடுப்பாங்கன்னா, எவன் ஒருத்தன் எல்லாத்துலயும் நல்லா வரானோ அவனுக்கு பேர் தான் ஆல்ரவுண்டர்னு சொல்லுவாங்க. அவனால தான் எல்லாமே பண்ண முடியும்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷலைஸ்டா இருப்பான். அப்படி இருக்கிறவங்களால மட்டும்தான் வந்து ஆன்மா கிட்ட போக முடியுமே தவிர மற்ற யாராலையுமே போக முடியாது. இந்த கர்ம வினைக்குள்ள சிக்கி உழன்று ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான்.
ஸோ அதனால உங்க மனமே உங்களுக்கான விடையை சொல்லித்தரும். அந்த மனதை வந்து பண்படுத்தி பக்குவப்படுத்தி ரெடி பண்றதுக்கு அறிவு இருக்கு. அறிவை வந்து கூர்மையாக்கறதுக்கு விசார பயிற்சிகள் இருக்குது. அந்த விசார பயிற்சிகளை வச்சு நீங்க அவேர்னஸை தூண்டுனீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க உங்களுக்கே ஆன்மீக ரகசியங்கள் அத்தனையுமே இந்த பிரபஞ்சத்துல இருக்குது, வெளிப்படும். யாராவது வந்துட்டு உங்ககிட்ட வந்து இது எல்லாமே ரகசியம் சொல்லித்தர மாட்டேன், அதெல்லாம் கிடையாதுங்க. யாருமே உங்களுக்கு தேவையில்லைங்க இதெல்லாம் சொல்லித்தரக்கு. உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா, இப்ப நான் இருக்கேன் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து ஒவ்வொருத்தருகிட்டையும் நம்ம கேள்வி கேட்கும்போது பதில்கள் கிடைக்கல. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துருன்னா அப்புறம் என்கிட்ட யாரு வருவான்லாம் சிலர் கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் கேட்டவங்களும் இருக்காங்க என்கிட்ட. ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க உங்களுக்குள்ள நீங்க வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா விடை உங்களுக்கானது. அந்த இடத்துல எல்லா கேள்விகளுக்கானுமே விடை உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கும். இந்த விடை இதுதான் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு தான் நம்ம என்ன பண்றது அப்படின்னா, நான் என்னோட சிம்பிளான ஒரு ஃபார்முலா இதுதான். விடையை தெரிஞ்சுக்கிறதுக்கான பயிற்சி நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். நீ அதை எடுத்துக்கோ, அந்த பயிற்சியை நல்லா பண்ணு. என்னோட பயிற்சி உனக்கு விடையை சொல்லித்தரும். அந்த விடையை வச்சு நீ உன் ஆன்ம முன்னேற்றத்தை அடைஞ்சுக்கோங்கிறது தான் என்னோட சிம்பிளான ஒரு மெத்தட். இதுதான் முருகன் யோக கலை இருக்கிறதுலே அட்வான்ஸான மெத்தட். விருப்பம் இருக்கவங்க தாராளமா நம்ம கிளாஸஸ்ல கலந்துக்குங்க. சர்வமும் சிவமயம்.